ஹாய் ஹலோடா. ஸோ நான் தான் உங்கள் ஜாரா. இது உங்கள் சேனல் டைப் ஒன் ஃபிக்ஸ். ஸோ ஆல்ரெடி சனானி சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம், ஜஸ்ட் ஃபார் யூ. ஸோ வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே தயாங் அப்படியே பீச்சில் உட்காந்து நீல் டவுன் பண்ணி ரொம்ப அழுதுட்ருக்காரு. அப்போ ஜிமின்டா, டே மச்சான், ஒன்றும் ஆயிருக்காதுடா, ஜேகே கண்டிப்பாக வந்துடுவான். டே, நான் தப்பு பண்ணிட்டேன்டா, உங்கள் பேச்செல்லாம் நான் கேட்காம இருந்திருக்கணும். நான் மட்டும் அன்றைக்கி பண்ணலன்னா குக்கி என் கூட இருந்திருப்பான்ல. நீங்கள் சொன்னதுக்காக நான் பேசாமல் போய் அவனை பார்த்து 1 வீக் ஆச்சு தெரியுமா. அவன் எப்படி இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஒரு ஃபோன், ஒரு மெசேஜ் எதுவுமே இல்லை. எனக்கு தெரியும் அவன் என்னை வெறுத்துட்டான். இனிமேல் எனக்காக அவன் வரமாட்டான். டே தயங்க, அழுவாதடா, கஷ்டமாக இருக்குது. நாங்கள் சும்மா விளையாட்டுக்காக தான் பண்ணோம், ஆனால் அது இவ்வளோ பெருசாகும்னு நாங்களுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நாங்கள் ஏதாவது பண்ணுறோண்டா, ப்ளீஸ் நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ணாத. இல்லை, நீங்கள் சொன்னதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. கண்டிப்பாக அவன் ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பான். அதான் அவன் கூட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஜிமினை ஹக் பண்ணி தான் அழுதுட்ருக்கான். ஸோ ஜிமினும் தயாங்க கம்ஃபர்ட் பண்ணி எப்படியோ பேசி வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வரான். இப்படியே நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. ஸோ அஷீஷோட காலேஜ் போகிறாரு. ஆனால் தயாங்க யாருக்கிட்டேயுமே எதுவுமே பேசலை. அவன் மைண்ட் ஃபுல்லாக ஜங்குக்கு மட்டும்தான். ஜங்குக்கு என்ன இருக்கோ அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ தான் அப்படியே பார்க்குறாரு. அப்போ சுகா இருந்துட்டு, தயாங் அங்கே பாரு, உன் குக்கி வந்துட்டான் அப்படின்னு சொன்னோம். தயாங்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஓடி போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். குக்கி, ஏன்டா என்கிட்ட பேசல? உனக்கு தெரியுமா, நம்ம 2 பேரும் பேசி 1 வீக் ஆச்சு. இந்த 1 வீக் எப்பட்றா என்கிட்ட பேசாமல் இருந்த? சத்தியமாக எனக்கு எதுவுமே முடியல தெரியுமா. நீ இல்லாமல் எதுவுமே எனக்கு பிடிக்கல. சாரி குக்கி, நான் ஏதோ விளையாட்டாக பண்ணேன். ஆனால் நீ அதை அவ்வளோ சீரியஸாக எடுத்துப்பேன்னு நான் நினைக்கல. நான் பண்ண மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனால் இவங்க தான் என்னை கம்பல் பண்ணி பண்ண வச்சுட்டாங்க. சாரிடா அப்படின்னு சொல்லும்போது அந்த அப்படியே சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் கூப்பிட்டு போகிறாரு. வேறு எங்கும் இல்லை. அது வந்து இது ஜங்குக்கோட கெஸ்ட் ஹவுஸ் தான். ஸோ பார்த்துட்டு அவங்க போனதுமே தயாங்க வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ உடனே அப்படியே ஹக்கை எடுத்து விட்டதும், குக்கி என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ணுற? இப்போ எதுக்கு ஹக்கை பிரேக் பண்ண? நான் உன்னை ஹக் பண்ணக்கூடாதா? நான் ஜங்குக்கு இல்லை. குக்கி விளையாடாத. எனக்கு தெரியும் நீ என்கிட்ட ஏமாத்துற, என் மேலே கோவமாக இருக்குன்னு தெரியும். அதுக்காக போய் சொல்லாத. இதை பாரு, எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆல்ரெடி நான் 1 வீக் ஒன்று மீட் பண்ணவே இல்லை. இப்போது 1 வீக் கழிச்சு வந்து நீ என்னை டச் பண்ண, நான் தானடா உன்னை ஹக் பண்ணேன். ஏன் எனக்கு அந்த ரைட்ஸ் கூட இல்லையா? ஏன் இப்போ எல்லாம் பண்ணிட்டுருக்க குக்கி? டே, நான் தான் சொல்கிறேன் நான் குக்கி இல்லைன்னு. குக்கி, நீ இந்த பாரு, விளையாடினதுலாம் போதும். எனக்கு தெரியும் நீ ஏதோ எனக்கு ப்ராங்க் பண்ணுற. சத்தியமாக நான் வேணும்லாம் பண்ணலடா. அவங்க தான் என்னை அப்படி பண்ண சொன்னாங்க. ஏய், நான் தான் சொல்கிறேன்ல நான் குக்கி இல்லை, என் பேர் ஜியான். என்ன? இல்லை, நீ போய் சொல்கிற. டேய், நான் தான் சொல்கிறேன்ல நான் ஜங்குக்கு இல்லை, ஜியான்னு. ஜியோனா? அப்போ என் குக்கி? குக்கியா? அவனை பற்றி உனக்கு என்ன கவலை? அதான் நீ தான் அவனை கொன்னுட்டியே. என்ன சொல்கிறீங்க? இல்லை குக்கி, நீ போய் சொல்லாதடா. இதை பாரு, பேச்சு கூட அப்படி சொல்லாத. இன்னொரு வாட்டி நீ சொன்ன நான் அப்படியே உன்னை அரைஞ்சிருவேன். ஏய், இதை பார், நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்ல நான் ஜங்குக்கு இல்லை, நான் அவன் அண்ணன். என் தம்பி என்னடா தப்பு பண்ணான்? என்ன தப்பு பண்ணான்? உன்னை லவ் பண்ணான் அதானே? உன்னை லவ் பண்ணதுக்கு அதை தவிர அவன் எந்த தப்பும் பண்ணல. எனக்குன்னு இருந்தது ஒரு தம்பி தான். எனக்கு வேறு யாருமே கிடையாது. எனக்குன்னு இருந்தது அவன் மட்டும்தான். ஆனால்
அவனை என்கிட்டேருந்து பிரிச்சிட்டல, என் தம்பியை சாகடிச்சிட்டல நீ. என்ன என்ன சொல்கிற? இல்லை, என் குக்கிக்கு எதுவும் ஆயிருக்காது. அவன் என் மேலே கோபமாக இருக்கான், ஆனால் அவன் வந்துடுவான். ஏய், அவன் செத்துட்டான். நீ தான் அவனை கொன்னுட்ட. அது சூசைட்லாம் கிடையாது, அது மர்டர். நீ தான் என் தம்பியை கொன்னுட்ட. அதனால தான் என் தம்பி செத்து போயிட்டான். என் தம்பியை கொன்ன உடனே பழி வாங்க தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஆமாடா, அது வந்து ஆக்சுவலி நம்ம ஜியோனும் ஜங்குக்கும் ட்வின்ஸு. ஸோ அண்ணன் தம்பி தான். ஸோ இப்போ ஜெக்கி உயிரோடு இல்லைன்னு சொன்னதும் தயங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நீட்டோன்னு போட்டு ரொம்ப அழுகிறான். அப்போ தான் ஜியோன் எல்லாமே சொல்லிகிட்ருக்கான். ஓகேடா, அப்படி நம்ம ஜேகேக்கும் தயங்கும் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இங்கே ஜேகே தான் காலேஜில் அப்படியே அவன் கேங்கோடு உட்காண்ட்ருக்கான். ஆக்சுவலி ஜேகே பற்றி சொல்லணுன்னா அவன் ரொம்பவே கோல்டான டைப். யாருக்கிட்டையும் அவ்வளோவா சிரித்து பேசக்கூட மாட்டான் அந்த மாதிரி. ஆனால் தயங் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப துருன்னு இருப்பான். எல்லாருக்கிட்டேயும் வாழ்த்தனம் பண்ணிவிட்டு எப்போ பாரு ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும் துருன்னு. ஸோ எல்லாருக்குமே தயங்க பிடிக்கும். அண்ட் இதில் வந்து தயங் ஜூனியர் தான், இப்போ தான் ஜாயின் பண்ணியிருப்பான். ஆனாலும் என்னன்னு தெரியல, எல்லாருமே அவங்க கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்க எக்ஸப்ட் ஜங்குக். ஸோ எல்லாருமே தயங்க தான் பார்த்துட்ருக்காங்க. டே ஜிமினா, என்னடா அங்கே பாரு, என்ன அந்த பையனை பாரு, பார்க்க அப்படியே க்யூட்டாக இருக்கான்ல. ஆமாடா, ஏதோ புது பீஸ் மாதிரி இருக்குது. இருக்கும், சரி கூப்பிடு கேட்போம். ஏய் இங்கே வாடா. என்னையா? பின்ன உங்கள் அப்பனையா? வா இங்கே. என்ன சீனியர் இப்படிலாம் பேசுகிறீங்க? பின்ன ஒன்றை தான் கூப்பிட்றேன்னு தெரியுதுல்ல, பின்ன எதுக்கு என்னையா கூப்பிடுற அவனையா கூப்பிட்றேன்னு கேட்டுட்ருக்கா? ஆமாம், அவன் பேர் என்ன? என்னோடய பேர் தயங். என்னை எல்லோரும் சிலமா டேட்டின்னு கூப்பிடுவாங்க. ஓ, பரவாயில்ல, பார்க்க நல்லா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டே கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ டே அப்படியே ஜேகே தான் பார்க்குறான். சீனியர், ஏன் இவர் பேச மாட்டாரா? அவன் அப்படி தான், அவன் யார்கிட்டையும் அவ்வளோவா பேசலாம் மாட்டான். ஹாய் சீனியர், எப்படி இருக்கீங்க? ஸோ ஜேகே எதுவுமே பேசலை, அது பாட்டுக்கு அது உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்ருக்கு. ஸோ தயங் தான், என்ன சீனியர் ஹாய் சொன்னால் ஹாய் சொல்லணுன்னு கூட உங்களுக்கு தெரியாதா? இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்படியே தான் அவங்க டேஸும் பாஸ் ஆகிருக்கும். என்னமோ தெரியல, தயங்க்கு வந்து ஜேகே ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ எப்போவுமே ஜேகே பின்னாடியே தான் டீ சுற்றிட்டே இருக்கும். ஜேகேவும் ஒரு சர்டன் டைமில் அவருமே டேவை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பட் அவருக்கு அது என்ன ஃபீல் அப்படின்லாம் தெரியல. ஸோ இப்படியே போயிருக்கும். ஸோ ஒன் டே டே அப்படியே விளையாடிட்டுருக்கான் பாஸ்கெட் பால் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. ஸோ ஜேகே இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு, என்னாச்சு எனக்கு, நான் ஏன் இவனை பற்றியே யோசிக்கிறேன் அப்படி இவன்கிட்டே என்ன இருக்குன்னு தெரியல. குழந்த மாதிரி எதுக்கு என்னையே சுற்றி வந்துட்டுருக்கான்னு தெரியல. ஜங்குக்கா, ஏன் இப்படி யோசிக்கிற? உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை அவரே கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஸோ இங்கே தயங் தான், சீனியர் என்ன சீனியர், நானும் வந்ததுலேருந்து உங்கள்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்னடானா என்கிட்ட பேசவே மாட்டீங்க. எனக்கு விட, எனக்கு வேலை இருக்குது, அதுவும் எனக்கு இது இப்படி பேசுகிறதுலாம் பிடிக்காது. சீனியர், என்ன சீனியர், என்னை பார்த்தா பாவமாக இல்லையா? பாருங்கள், எல்லோரும் என்கிட்ட பேசுகிறாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் என்கிட்ட எப்போவுமே மூஞ்சி காட்டுறீங்க. நான் சின்ன பையன் தானே, என்கிட்ட பேசலாம்ல அப்படின்னு க்யூட்டாக பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்படியே அவங்க டேஸும் போகுது.
ஃபைனலி இப்போது ஜேகே வந்துட்டு கூட ஒரு ஃப்ரெண்ட் அந்த மாதிரி ஒரு குட்டி பாண்டில் கொஞ்சம் சாஃப்ட் கார்னரோட அப்படி டே கூட சுற்றிட்டுருக்கு. அப்போது ஒரு நாள் இப்படியே தான் டே அப்படியே அவன் கிளாஸுக்கு போகிறான். ஸோ பார்த்தா ஒரு பொண்ணு டே கிட்ட வருது. ஹாய் தயாங். ஹாய். என் நேம் சிண்டு. ஹாய் சிண்டு. என்ன சொல்லணும்? இல்லை தயாங், அது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதான் வந்தேன். என்ன? அது எனக்கு எனக்கு என்ன, அது எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு வந்து டே கிட்ட சொல்லுது. ஆனால் டே வந்து ஆல்ரெடி ஜேகேவை லவ் பண்ணுறான். பட் ஆனால் அதை அவனால் சொல்ல முடியல. ஸோ அவனும் இல்லை சிண்டு, சாரி, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அது பாட்டுக்கு போயிடும். ஸோ இந்த நியூஸ் இப்படியே ஜேகேக்கு அதுக்கும் போயிடுது. இங்கே ஜேகே தான் செம கோவத்தில் அப்படியே போயிட்டுருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், சிண்டுவை பிடி மாஸ்டர் கூப்பிட்டாரு. பிடி மாஸ்டரா? அவர் எதுக்கு என்ன கூப்பிட்டாரு? சரி, சிண்டு யூ மே கோ நவ். ஓ தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு சிண்டு தான் வெளியில் கூப்பிட்டுட்டு வருது. சீனியர், நான் தான் ஸ்போர்ட்ஸில் இல்லையே, பிடி சார் எதுக்கு என்ன கூப்பிட்டாரு? பிடி சார்லாம் எதுவும் கூப்பிடல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், என் கூட வா. சீனியர் எதுக்கு? நான் சொன்னதான், வா நீ. சரி சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அங்கே பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் வைக்கிற ஒரு ரூம் இருக்கும். ஸோ அங்கே தான் கூப்பிட்டு போகுது. ஆமாம், காலையில் என்ன பண்ணிகிட்டு இருந்த சீனியர்? அதான் டே கூட என்ன பண்ணிகிட்டு இருந்த? அது சீனியர், நான் அவரை லவ் பண்ணுறேன். ஆனால் அவர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பலார்னு ஒரு அறை. அந்த பொண்ணு அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே நிற்கிறா. இந்த பார், அவன் என்னோடது. இன்னொரு வாட்டி தயாங்கிட்ட பேசுகிறத நான் பார்த்தேன், அவ்வளோதான், தொலைச்சிரும், புரியுதா? சாரி சீனியர். போ, இது உனக்கு மட்டும் இல்லை, எல்லா கேர்ள்ஸுக்கும் தான். அவன் மேலே எப்போ பார்வையாவது பட்டுச்சு, அப்புறம் இங்கே நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு கிடையாது சொல்லிட்டேன். ஓகே சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. ஸோ ஜேகே தான் தயாங். சீனியர் வெளியே போகலாமா? சீனியர் என்னையா கூப்பிட்டீங்க? உன்னை தாண்டா கூப்பிட்டேன். இல்லை, என்கிட்ட நீங்கள் பேசவே யோசிப்பீங்க, இப்போ என்ன திடீர்னு வெளியே கூப்பிட்டு போக சொல்கிறீங்க? இல்லை, தோணுச்சு, அதுவும் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதான் இங்கே வச்சு பேச வேணாம், கொஞ்சம் தனியாக பேசலாம். ஓகே சீனியர், போகலாமே. அப்புறம் ஒரு விஷயம், இனிமேல் நீ சீனியர்லாம் கூப்பிடக்கூடாது, ஜங்குக்னு கூப்பிட்டு. ஜங்குக்னு கூப்பிடணுமா? ஓகே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தான் பைக்கில் அப்படியே ஒரு லாங் ட்ரைவ் போகிறாங்க. ஸோ இப்படியே ஈவினிங்கும் ஆகுது. ஸோ அந்த பைக் அப்படியே போயிட்டு ஒரு பிளேஸ்லேயும் ஸ்டாப் ஆகிடுது. பார்த்தா அது ஒரு கெஸ்ட் ஹவுஸ். ஜங்குக், இங்கே எதுக்கும் வந்திருக்கோம்? இது யாரோட வீடு? எங்கள் கெஸ்ட் ஹவுஸ் தான். உங்கள் கெஸ்ட் ஹவுஸா? இங்கே எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்திருக்கீங்க? டே, ஃபஸ்ட்டு லொடன்னு பேசாமல் என் கூட வரியா? சரி வரேன். லெட்ஸ் மை போய் வா, உள்ள போகலாம். சரி. என்ன, இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு டீயோட ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி தான் கூப்பிட்டு போகுது. ஸோ அப்படியே உள்ளே போனால் அந்த இடம் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கு. ஸோ கேண்டில் லைட்லாம் வச்சு ஜஸ்ட் லைக் டின்னர் மாதிரி தான். ஸோ கேக்கு அப்புறம் டின்னருக்கான டிஷ்ஷஸ் எல்லாமே அங்கே ரெடியாக இருக்குது. ஸோ தலைவர் இதெல்லாம் பார்த்துட்டு, சீனியர் ஏன்னா இன்றைக்கி ஏதாவது பர்த்டேவா? என்கிட்ட சொல்லவே இல்லை. உங்ககிட்ட தான் சொல்லியிருக்காங்க சீனியர்னு கூப்பிடாதுன்னு. சாரி. ஜங்குக், என்ன விஷயம்? அது பர்த்டேவா?
என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நான் உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்டு. கிஃப்டா? ஆமாம், பர்த்டேனா கிஃப்ட் கொடுக்கணுன்னு தான். இன்றைக்கி பர்த்டேலாம் இல்லையே. பர்த்டே இல்லையா? அப்போ இன்றைக்கி என்ன டேயாக இருக்கும்? எனக்கு ஒன்றுமே புரியலையே. என் லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட் டே. எனக்கு ஒரு ப்ரீசியஸான கிஃப்ட் கிடச்சிருக்கு. அந்த கிஃப்டை லைஃப் லாங் என் கூடவே வச்சு பார்த்துக்கணும். அதுக்கு அந்த கிஃப்ட் என்னென்னு, அந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸ். அதை பற்றி உங்ககிட்ட பேசணும். அதுக்காக தான் இந்த செட்டப். அப்படி என்ன கிஃப்ட்டு? உனக்கு இன்னும் புரியலல்ல? ஆமாம், எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே தலையெல்லாம் சுற்றுது. என்னென்னா சொல்லு ப்ளீஸ். இரு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கு அப்படியே ஒரு பேக்கெட்லேருந்து ஒரு ரிங் எடுத்து கையில் அப்படியே போட்டு விடுறான். ஸோ தயம் இதெல்லாம் வயோட பார்த்துட்ருக்கான். ஜங்குக், என்னது? நான் உன்னை லவ் பண்ணுறேன், அது சொல்லதான். ஏண்டா, நான் இவ்வளோ பண்ணும்போதும் உனக்கு நான் உன்னை லவ் பண்ணுறேங்கிறதே உனக்கு தெரியலல்ல? என்னடா இப்படி இருக்க? இல்லை, நீங்கள் தான் ஸ்டார்டிங்லேருந்து என்கிட்ட பேசவே மாட்டீங்க. நான் எவ்வளோ தான் தூரமாக வந்தாலும் தூரமாக போயிட்டே இருக்கீங்களா? நான் கிட்ட வரேன், நீங்கள் தூரமாக போகிறதும் என்கிட்ட பேசக்கூடாதுன்னா நீ தானே சொன்ன, அதனால தான். இப்போ என்ன திடீர்னு? ஏன் உனக்கு பிடிக்கலையா? யார் சொன்ன பிடிக்கலன்னு? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு டே ஒன்று பார்க்கும்போதே எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் எங்கே நீ என்னை வேணான்னு சொல்லுவேன்னு தான் நான் என்னோடய லவ்வை எனக்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலி என் குக்கி எனக்கு கிடச்சிட்டா. ஐ எம் ஸோ ஹாப்பி. சரி, நீ ஹாப்பியாக இருக்க, அதே மாதிரி உன் குக்கியும் ஹாப்பியாக இருக்கணும்ல? குக்கி, என்ன சொல்கிற நீ? நீ தானே சொன்ன கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு. எனக்கு இப்போ கிஃப்ட் வேணும். இப்போ கிஃப்ட் வேணுமா? இப்போ ஸ்டோரெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்குமே, நான் எங்கே போய் கிஃப்டெல்லாம் வாங்குறது? நீ அவ்வளோ தூரம்லாம் போக வேணாம், இங்கேயே எனக்கான கிஃப்ட் இருக்குது. குக்கி, இதை பாரு, நீ பேசுகிற எதுவுமே சரியில்லை, உன் பார்வையும் சரியில்லை, வேணாம். ஆமாம், இப்போ நீ ஏன் என் பக்கத்தில் அப்படியே நடந்து வர? அங்கேயே நின்று பேசு. எதுக்கு இவ்வளோ க்ளோஸாக வர? எதுக்கு வரணும்? அதான் சொன்னேன். சரி, நீ தான் கிஃப்ட்டை கொடுக்க மாட்ட, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். அதான் அந்த கிஃப்டை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். வேணாம் குக்கி, வேணாம். சொன்னால் கேளு, நான் கத்திடுவேன். கத்திடுவியா? எங்கே கற்று பார்ப்போம், பார்க்கலாம் நீ அப்படி என்ன தான் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் டேவை அப்படியே லிப்லாக் பண்ணுது. அப்படியே ஐஸெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கிஸ் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அந்த கிஸ் அப்படியே ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ 2 பேருமே ரொம்ப அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் த டைம் ஸ்கேப்ஸ், அந்த நைட் ஃபுல்லாக அப்படியே அவங்க லைஃப்பும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஸ்வீட்டான மூமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படியே தான் அவங்க டேஸும் ரொம்ப ஜாலியாக போயிருக்கும். குட்டி குட்டி சண்டை வரும், ஆனாலும் 2 பேருக்குள்ளே இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்னால ஒருத்தர் ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ தான் ஒரு நாள் ஜங்குக்கு வந்து டேவை பார்க்க வந்திருப்பான். சொல்லு குக்கி, என்ன வந்ததுலேருந்து பேசவே இல்லை? இல்லைடா, அது நான் ஊருக்கு போகிறேன். ஊருக்கு போறியா? என்ன இது? இல்லை, அண்ணாவுக்கு உடம்பு சரியில்லை,
அதான் நான் போயிட்டு ஒரு 1 வீக்கில் வந்துடுவேன். 1 வீக்லையா? எப்படி குக்கி 1 வீக் நீ இல்லாமல் நான் உன்னை பார்க்காம இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியாதுடா. ஆனால் சிச்சுவேஷன் அண்ணாக்கு ரொம்ப உடம்பு முடியல. நான் போயிட்டு ஒரு 1 வீக்கில் திருப்பி வந்துடுறேன். சரியா? சரி குக்கி, பார்த்து போயிட்டு வா. சரி, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே கிளம்பி அவன் ஒருத்தி தான் போயிருப்பான். ஸோ ஆஃப்டர் 1 வீக் ஜங்குக்கும் வந்துடுறான். ஸோ அப்போ 1 வீக் கழித்து நான் டிபிபியை பார்க்க போகிறேன். பையன் எப்படி இருக்கானோ, கண்டிப்பாக என்ன மாதிரி அவனும் மிஸ் பண்ணியிருப்பான். அவனுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணுமே. சரி, கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் இங்கே தயாங்கான கிஃப்ட் எல்லாமே இதை செலக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தா சுகா, ஜிமின் எல்லாருமே தயாங் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க. டே என்னடா, நாங்கள் சொன்ன மாதிரியே உன்னை லவ் பண்ண வச்சுட்ட. சூப்பர். நாங்கள் உனக்கு கொடுத்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டியே. என்ன பேசுகிறீங்க? இல்லை, நாங்கள் அதான் சொன்னோமே ஃபஸ்ட்டு டேவே, அவன் யாருக்கிட்டேயும் பேச மாட்டான், முடிஞ்சா அவனை உன்னை லவ் பண்ணவேன்னு சொன்னோம். அதே மாதிரி சொல்லிட்டா. பரவாயில்ல, நீ பலைக்கில்லாடி தான்டா சீனியர். அது நீங்கள் சொன்னீங்கன்னு நான் ஸ்டார்டிங்கில் அவர் கூட சும்மா தான் பழகுனேன். ஆனால் என்னன்னு தெரியல, போக போக நான் அவரை நிஜமாகவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் அவர் தான் என்னோடய லைஃப்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கேமை இதோடு முடிச்சுக்கலாம். எனக்கு என் குக்கி வேணும். இதுக்கு மேலே நீங்கள் சொல்கிறது என்னால் செய்ய முடியாது. என்னது? டே, இவ்வளோ பண்ணிட்டல, இன்னும் ஒரே ஒரு டாஸ்க் தான். அந்த ஒரு டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகிட்டா அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ப்ளீஸ், நீ அந்த ஒன்று பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ணும்? அதான் நாளைக்கு ஜங்கு ஊர்லேருந்து வரான்ல. ஆமாம், அவன் வரும்போது ஜங்கு கிட்ட நீ அவனை லவ் பண்ணது எல்லாமே ஒரு ப்ராங்க்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த டே ஃபுல்லாக நீ அவன் கூட பேசவே கூடாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்து நீ பேசிக்கலாம். இப்போவும் போல் உன் குக்கி கூட இருக்கலாம். சீனியர், எனக்கு ஏதோ தப்பாக படுது, வேணாம். குக்கி பாவம், அவனுக்கு தெரிஞ்சால் கஷ்டப்படுவான். சத்தியமாக இது ப்ராங்காக இருந்தாலும் என்னால் என் குக்கியை விட்டுட்டு இருக்க முடியாது. நான் ஒத்துக்க மாட்டேன். டே, எங்களுக்கும் புரியுதுடா, ஜஸ்ட் கேம் தானே. சரி, நாங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று ஒரு கேம்னு சொல்லி தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நீ ரியலாகவே அவனை லவ் பண்ணுறல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் கேம் தான், ஒரே ஒரு நாள். ப்ளீஸ், இது நீ கண்டிப்பாக பண்ணணும். சீனியர், இல்லை நீ பண்ணுற அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. ஸோ ஜேகேவும் தயாங்க பார்க்கதான் அசா வரான் டேயோட வீட்டுக்கு தான். ஸோ அப்படியே போனதும் ஹக் பண்ணி கிஸ் பண்ணி அப்படியே கொஞ்சிட்ருக்காங்க 2 பேரும். ஸோ அப்போ தயாங்கடா ஹக்கை பிரேக் பண்ணுறான். தயாங்கா, என்னாச்சு? என்ன, நான் 1 வீக் உன் கூட இல்லைன்னு கோவமாக இருக்கியா? இப்போ ஏன் ஹக்கை பிரேக் பண்ணுற? குக்கி, அது வந்து என்னடா? இல்லை, நீ என்னை லவ் பண்ணுறல. டேய், இது எத்தனை வாட்டி தாண்டா கேட்ப? நான் தான் சொன்னேனே நான் லவ் பண்ணுறேன்னு. இல்லை, நீ என்கிட்ட லவ் சொல்லிட்ட, ஆனால் இது வேறு யாருக்கும் தெரியாதுல்ல. அதான் எனக்கு ஒரு சின்ன விஷ். நீ என்னை லவ் பண்ணுறேன்னு எல்லார் முன்னாடியும் எனக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணணும். இதை நீ பண்ணனா நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ நெக்ஸ்ட் டே ஜேகே தான் கையில் மைக்கெல்லாம் வச்சுட்டு அப்படியே நிற்கிது. எல்லோரும் என்னடா இவன் பண்ண போகிறான் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. ஹாய் ஜெர்மன், ஹாய் லேடிஸ்,
என்னடா இவன் காலேஜுக்கு எல்லோரும் படிக்க வருவாங்க, இவன் என்ன ஏதோ பாட போகிறான்னா மைக்கெல்லாம் எடுத்துகிட்ருக்குறான்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி நான் இப்போ எதுக்கு உங்களெல்லாம் இந்த ஆடிட்டோரியம் வர சொன்னேன்னா, உங்கள் எல்லோரும் முன்னாடியும் உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். அதை சொல்கிறதுக்காக தான். அது வேறு ஒன்றும் இல்லை. நான் என்னோடய லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்கள் எல்லார் முன்னாடியும் நான் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீயோட நேமை சொன்னதும் எல்லோரும் அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. என்னடா நம்ம ஜங்க் தானா? யாராவது பார்த்தாலே மூஞ்சி திருப்பிட்டு போகிறவன் இவெல்லாம் பண்ணுறானா அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜேகேவும் டே முன்னாடி போயிட்டு நீட் டவுன் பண்ணி ப்ரப்போஸ்லாம் பண்ணுறான். டே அப்படியே டக்குன்னு இருந்துச்சு. டே என்னாச்சு அப்படின்னு கேட்டால், குக்கி அது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுடா, நான் எதாவது வேணுமா? இல்லை குக்கி, ஐம் ஸோ சாரி டு சே திஸ். டே என்னாச்சு? இல்லை ஆக்சுவலி நான் உன்னை லவ் பண்ணேன்னு சொன்னது, பின்னாடியே சுற்றுனது, இது எல்லாமே ப்ராங்க் தான். ஆக்சுவலி எனக்கு உன் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதாவது சீனியர்ஸ் என்கிட்ட உன்னை லவ் பண்ணுற மாதிரி, அதான் நீ யாருக்கிட்டையும் ஸ்டார்டிங்கில் பேச மாட்டல, அதனால் என்னை லவ் பண்ண வைக்கணும்னு என்கிட்ட சொன்னாங்க. நானும் அதான் இட்ஸ் ஜஸ்ட் அ கேம், அதுக்கப்புறம் நம்ம அப்புறமா அவங்கக்கிட்ட சொல்லிக்கலான்னு சொன்னாங்க. அதான் நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நீ என்னை இவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. இதை உங்ககிட்ட எப்படி சொல்கிறேன்னு யோசிச்சுட்ருந்தேன். இப்போ தான் அதான் இப்போ நீ இவ்வளோ சீரியஸாக இருக்கல, எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. பட் நீ புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன். நான் உன்னை லவ் பண்ணல, எனக்கு உன்னை பிடிக்கல. ஸோ இனிமேல் என் கூட வராத, என்னை மறந்துடு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே போயிடும். ஜேகேக்கா என்ன இங்கே நடக்குதுன்னே புரியல. ஸோ அப்படியே ப்ரோக்கன் ஆகி அப்படியே நீல் டவுன் போட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அவன் இன்னும் ஷாக்லேருந்து வெளியவே வரல. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கெஸ்ட் ஹவுஸ் போயிருப்பான். யாருக்கிட்டையும் அவன் பேசவே இல்லை. ஒரு 2 days எதுவுமே பேசாமல் அப்படியே அவன் ரூம்குள்ளே போனவன் தான், வெளியே வரவே இல்லை. ரூமில் லைட்ஸ் கூட போடலை, ரொம்ப டார்க்காக தான் இருக்குது. ஸோ அப்போ தான் அவன் ஃபோன் எடுத்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறான். அண்ணா நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கல? எனக்கு தெரியும் அண்ணா, நான் உன்கிட்ட சாரி சொல்லணும். நான் இப்போது உன்னை விட்டு போகிறேன். எனக்கு தெரியும் நான் இல்லைன்னா என் அண்ணா எவ்வளோ ஃபீல் பண்ணுவாருன்னு. ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல. எனக்கு வாழவே பிடிக்கல. நான் எங்கள் காலேஜில் தயாங்னு ஒரு பையனை மீட் பண்ணேன். நான் ஒதுங்கி போகும்போதெல்லாம் என் பின்னாடியே வந்தான். அதுக்கப்புறம் நானும் அவனை லவ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அவன் எல்லாமே ஒரு ப்ராங்க்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டான். ஆனால் என்னால் அவன் இல்லாத லைஃப்பை இதுக்கு மேலே இந்த பூமியில் வாழ வேணான்னு தோணுது. அதான் நான் அப்பா அம்மா கிட்டே போகிறேன். எனக்கு தெரியும் உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் வேறு வழி இல்லை. குட் பை அண்ணா, நான் போகிறேன். கையை கட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் வலிக்கும்ல. அண்ணா நீ சேஃபாக இரு, தயங்க எதுவும் பண்ணாத. அவன் பாவம் குழந்த மாதிரி. என்னமோ தெரியல, அவனுக்கு என்னை பிடிக்காம போயிடுச்சு. ஆனால் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி அப்படியே வச்சுட்டு போயிருப்பான். ஸோ அந்த ஃபோனும் ஜேகேவோட அண்ணா கால் பண்ணி பார்த்துருப்பாரு. பட் ஜேகே கால் பிக் பண்ணாதனால இப்படிலாம் அவன் இருக்க மாட்டான் அப்படின்றனால தேடி வந்திருப்பார். அப்போ தான் அவர் வந்து ஜேகே அந்த மாதிரி இருக்கிறத பார்த்து ரொம்பவே உடஞ்சிருப்பார்.
ஸோ இப்படி ஜேகேயோட ஃபினரல் எல்லாமே முடிஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் தான் டேக்கே தெரியாமல் ஜியான் டே என்னெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு ஃபாலோ பண்ணிகிட்டே போயிருக்கோம். ஸோ இதெல்லாமே ஜியான் தயாங்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. தயாங் அப்படியே ரொம்ப ப்ரோக்கன் ஆகிட்டான். ஆமாம், நான் தான் என் குக்கி கொன்னுட்டேன், நான் தான் கொன்னுட்டேன். நம்மக்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணுன்னு தான் இவ்வளோ நாளாக நான் வெயிட் பண்ணேன். ஆனால் இப்போது அது சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் அப்படியே யோசிச்சுட்ருக்கான். ஸோ அப்போ தான் ஜியான் அவன் பக்கத்தில் இருக்க ஒரு நைஃபை பார்க்குறான். அதை எடுத்து தயாங்கை குத்தலான்னு போகும்போது தயாங் அதை எடுத்துடுறான். ஸோ ஜியானும் கன்ஃபியூஸ்டாக அப்படியே பார்க்க, இல்லை நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன், நான் என் குக்கி கூடவே போகிறேன். பாப்பா, நம்ம இங்கே இருக்க வேணாம், போயிடலாம். அப்பா அவனுக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு, உன்னை பார்க்கணுன்னு. நம்மளும் அப்பா பார்க்கலல்ல, நம்ம போயிடலாம். நீ, நான், டாடா 3 பேர் மட்டும், நம்ம 3 பேர் மட்டும் தனியாக ஒரு வேர்ல்டில் ஜாலியாக இருக்கலாம், சரியா அப்படின்னு சொல்லவும் ஜியானுக்கு அப்படியே, என்னது இவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா அப்படின்னு யோசிச்சுட்டு டேவை தடுக்கலான்னு போகிறாரு. தயாங், வேணாண்டா, நீ தப்பு பண்ணுற, நீ ஃபஸ்ட்டு கத்தி கீழே போடு. இல்லை வேண்டாம், நீங்கள் கொல்றதை விட நானே செத்து போயிடுறேன், அதான் கரெக்டாக இருக்கும். அது என் குக்கிக்கு எப்போவுமே என் கூட தான் இருக்கணும். ஒரு நாள் கூட என்னை பார்க்காம இருக்க மாட்டான். ஆனால் 1 வீக்காக என்னை பார்க்கலல்ல, அதான் அவனுக்கு என் மேலே கோவம். நான் அவனை 1 வீக்காக பார்க்க வரலன்னு கோவத்தில் இருக்கான் போல். என் குக்கி எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கான். என்னை பார்த்துட்டு, ஏன்னா அவன்கிட்ட நான் அப்படி போய் சொன்னேன்ல, அதான் கோவம். கோவம் குறைஞ்சதும் அவன் என்கிட்ட பேசிடுவான். அங்கே பாருங்கள், இப்போ கூட சோஃபாவில் உட்காந்து என்கிட்ட என்னை பார்த்து சிரிக்கிறான். குக்கி, என்னடா என்னை கூப்பிட்றியா? நானும் வரணுமா? தான் வந்துடுறேன், 5 minutes தான். உன் அண்ணாக்கிட்ட சொல்லிவிட்டு நான் கிளம்பி வந்துடுறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு டீ தான். அங்கே யாருமே இல்லை. ஆனால் அவன் பாட்டுக்கு பேசிட்டு அப்படியே நைஃப் எடுத்து அவன் ஸ்டமக்லேயும் குத்திடுறான். ஜியானுக்கு சுத்தமாக புரியல. அப்படியே தயாங்க தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போகிறான். அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ரொம்ப டென்ஷனாக ஸ்பீடாக காரை ஓட்டிகிட்ருக்கான். ஸோ இப்படி டைம் போகுது. ஜியோனா, டாக்டர் இப்படியாவது அவனுக்கு பார்த்துங்க, அவன் வயிற்றில் பேபி தான் இருக்கு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜியோன், கூல் டவுன், எதுவும் இல்லை, ஹீஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர் நவ், எதுவும் ஆகலை, பேபி சேஃபாக தான் இருக்குது, நீங்கள் கால் பண்ணாதீங்க, ஒரு 1 வீக் இங்கே இருக்கட்டும், அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் இப்போது எல்லோரும் சர்ச்சில் தான் இருக்காங்க. ஸோ அப்படியே தாயம் நடந்து வரான். ஸோ ப்ரீஸ்டும் எல்லாருக்கிட்டேயும் பர்மிஷன் கேட்டுட்டு அப்படியே தயாங்கோட கையில் ஜியோன் ஒரு ரிங் போடுறாரு. ஸோ அப்போ தயம் அப்படியே ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு ஜஸ்ட் ஃபார் யூ அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஓகேடா, இதோட நான் இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இது வரைக்கும் நார்மல் லைஃப் பண்ணியிருக்கேன், பட் பிஎலுக்கு எனக்கு மாடிஃபிகேஷன் வராது, ஃபஸ்ட்டு ட்ரை தான். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், இல்லைனா எந்த மாதிரி நான் பேசினா நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ உங்கள் கமெண்ட்காக தான் வெயிட்டிங். ஸோ இங்கே இன்னும் எப்போ ஒன் ஷாட்டோட நான் மீட் பண்ணேன். Until then, this is bye from Sarah. Bye bye.